தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இப்ப 7 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, 6 மாவட்டத்தில் இல்லை. கடலூர்ல கூடுதலாக ஒன்று தொடங்கப்படும். 2வது இந்த அதாவது எவ்வளவு மோசடினா 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கல. 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு MBBS இடம் கூட உயர்த்தல. மருத்துவத்துறை நீங்க நேற்று கூட பார்த்திருப்பீங்க, ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று கூட ஒரு குழந்தை இறந்ததுக்கு அதெல்லாம் நிறைய பிரச்சனை சம்பந்த பிரச்சனைலாம் பெற்றோர்கள்லாம் அடிச்சு காவல்துறை அடிச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதே போன்று அரசு மருத்துவ கல்லூரியில் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதியோர் சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும். இதெல்லாம நான் ரொம்ப இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாம் இன்னும் டீட்டெயிலா இருக்கு. ஒவ்வொரு அதிலும் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, யூராலஜி எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அதிகமாக கடன் வாங்குவது எதற்குன்னா மருத்துவ செலவுக்கு தான். அது குறைக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கணும். அதனால அது ஒண்ணு. அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம், ரெண்டுமே இலவசம் நாங்க கொடுக்க போறோம். இலவச கல்வியும் கொடுக்க போறோம், இலவச மருத்துவமும் நாங்க தரமான மருத்துவம் இலவசமா நாங்க கொடுக்க போறோம். அதே போன்று அதற்கு பட்ஜெட்ல இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக மருத்துவத்துறைக்கு வெறும் ஐ திங்க் 19,000 22,000 கோடி தான் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா எங்கள நாங்க 1,10,000 கோடி ஒதுக்கீடு செய்து இலவச மருத்துவமும் நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் வழங்குவோம். அதே போன்று 1,00,000 ஆஷாக்களை நியமனம் செய்வோம். ஆஷாக்கள் என்றால் அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 8,00,000 ஆஷாக்கள் இருக்கின்றார்கள். அதாவது வட மாநிலங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ ஒரு பாலிசி எடுத்தாங்க வேண்டாம், ஆனா இன்னைக்கு அந்த பாலிசி மாத்தி ஆஷாக்கள் 1,00,000 ஆஷாக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு குக்கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 70,000, சாதாரண கிராமங்கள் 45,000 கிராமங்கள் இருக்கு. இன்னும் குக்கிராமம்ல 75,000. அந்த 75,000 கிராமங்களுக்கு பணியாற்றுகின்ற வகையில் 1,00,000 ஆஷாக்கள் நியமனம் செய்யப்படும். 108 ஆம்புலன்ஸ் 2,500 உயர்த்தப்படும். இன்னைக்கு 1,300 தான் இருக்கு. திமுக அறிக்கையில பாத்தீங்கன்னா நாங்கள் 1,300 2,000 உயர்த்தப்படும் சொன்னார்கள். ஆனா வெறும் 70 ஆம்புலன்ஸ் தான் உயர்த்தினார்கள் 5 ஆண்டு காலத்தில் திமுக. அதிலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள்.